உமாதேவி 33 தேவர்கள் 48 ரிஷிமார்கள் கிண்ணறர் கிம்புடரர் சித்த வித்தாரர்கள் அஷ்டத்துக்கு பாங்க யாவருக்கும் நானே அப்படி உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் சஞ்சீவியாக ஆட்பறிக்கும் ஆண்டவனாக பாதுகாக்கின்ற பகவானாக நான் இருக்கும் போது நான் அஞ்சாதிருப்பேன் அஞ்சாதிருப்பேன் பூமாவி அஞ்சாதிருப்பாய் பூமாவி அந்த அரக்கனை முடிக்குள்ளே ஒரு முடிக்குள்ளே அரக்கனை ஒரு முடிக்குள்ளே மடிக்கிறே இருந்தப்பா அஞ்சாதிருப்பேன் பூமாவி உன்னை தேடி இருக்கிற என்ன காரணத்தை ஒழிக்கின்றாய் கணவன் நாராயணன் எங்க இருக்கிறான் நீ கவலைய வேண்டாம் ஆமா நிச்சயம் என்னை தேடி இங்க வந்துதான் திருவள் பேரன்பிற்கும் மரியாதைக்கு உரிய ஈசூர் கிராமத்தை சேர்ந்த பெரியவர்களே பெற்றோர்களே தாய்மார்களே வாலிப நண்பர்களே, என்னுடைய தந்தையார் ருஷியன் அவருடைய மனைவியும் எங்களுடைய தாயாருமான திருமதி அஞ்சலை அம்மாள் அவர்கள் சிவலோகபதி அடைந்ததை முன்னிட்டு எங்களுடைய மருமகள்கள் அவருடைய பேரன் பேர பிள்ளைகள் திரு பாக்யராஜ் அவருடைய பேரன் தலைமையிலே அனைத்து பேர பிள்ளைகளும் இணைந்து இந்த நாடகத்தை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்வினை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் நாடக நடிகர்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். முச்சங்கம் என்பது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கமாகும். முப்பால் என்பது அறம் பொருள் இன்பமாகும். மூவேந்தர் என்பது சேர சோழ பாண்டியரை குறிக்கும். முக்கணி என்பது மாப்பலா வாழையை குறிக்கும். முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகத்தை குறிக்கும். ஆகவே இந்த முத்தமிழ் மூன்றாவது தமிழான இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆவணிப்பூர் ஸ்ரீ மகேஸ்வரி நாடக மன்றத்தினர் இது ஒரு தொழிலாக நீங்கள் செய்வதாக பார்க்கலாம். இது ஒரு அற்புதமான கலை. எல்லோராலையும் நாடகம் நடத்த முடியாது, எல்லோராலையும் பாட்டு பாட முடியாது, எல்லோராலையும் கவிதை எழுத முடியாது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. இந்த கூட்டு ஒவ்வொருக்கும் உள்ள திறமைகளை ஒரு கூட்டாக சேர்ந்து அதை ஒரு பொறுப்பாக ஆசிரியருடைய தலைமையிலே இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் இது பொழுதுபோக்காக மட்டும் நடத்துகின்ற நாடகம் அல்ல. இந்த நாடகத்தின் மூலம் பல்வேறு கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நகைச்சுவை என்பது ஒரு சிறு அங்கம்தான். ஆனால் இதிலே புராண கதை நடத்துகிறார்கள் அல்லது வேறு கதைகளை நடத்தும் போது நாம் உற்று கவனிக்க வேண்டும். இதில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன, இதில் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு கதைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாடகத்துடைய உரிமையாளர் என்னுடைய தாயாருடைய தம்பி மகன் அன்பு சகோதரர் மாப்பிள்ள சொல்லலாம். ஆகவே திரு சிலம்பரசன் ஏசி சிலம்பரசன் அவர்களுக்கும் இந்த நாடகத்தினுடைய ஆசிரியர் திலக்குமார் அவர்களுக்கும் ஹார்மோனிஸ்ட் தபேலா வாசிக்கூடிய அன்பர்களுக்கும் இசையமைப்புள்ள தாளம் மேலும் அனைத்தும் நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த நாடகத்திலே நடிக்கின்ற அனைத்து கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருடைய சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த உரிமையாளர், இந்த நாடகத்தினுடைய உரிமையாளர் ஆசா சிலம்பரசன் அவர்களுக்கு இந்த கதராடி அணிவித்து மகிழ்கிறேன்.
ஓடுது ஓடுது நதி இனி ஓடுது ஓடுது நதி ஓடி வந்தது தேடி பொண்ணுவே ஓடுது ஓடுது நதி யாருமே ஓடல, வண்டி தான் போகுது. ரோட்ல ஓடாத ஓடாத சொல்லிட்டு என்ன? சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 6 அறிவு. ஆ, உனக்கு மட்டும் ஆண்டவன் அந்த 9 அறிவு வச்சுக்கிறான். அதனாலதான் நான் கஷ்டப்படுறேனே. ஆமா. மூஞ்ச பத்தி நல்லா இருக்கு. என்ன ஓடாத ஓடாத ரிலேட்டிவ்ங்க? என்னிடத்திலே இருந்து பயந்து என் அடி உதைக்கு தாங்க முடியாம ஆமா. எப்ப வராரு பத்தியா மேனேஜர்? டேய் ஹைவேல தூக்கிட்டு வந்துட்டீங்களா? பயப்படாதடா, பயப்படாதடா. சத்தமா பேச. உள்ளதையா? நல்லா சிரிக்கிறாங்க. ஏண்டா ஏண்டா தூமா. இல்ல அவர் தூங்க அவர் தூங்க பாத்தீங்க பாத்தீங்க பாத்தே தூங்க பாத்தாரா? எப்படா என்னோட வாக்கு கேட்கறீங்க? ஓ, அவரு பாத்தே. என்ன கேட்டா அவரா? தூமான்னு கேட்டா என்ன கேட்டா? போடா தூமான்னு கேட்டா போடா. தூமா 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 எவ்வளவு நேரம் சொல்றது அந்த வார்த்தையா? உள்ள இருந்து ஜெட்டியோட வெளிய வந்துக்கறாங்களா? ஏய், இருங்க வரேன். திரும்ப. ஊய் காமடே. ஆனா வச்சிருக்கா சரியா? ஏய், இப்படி வா. வாடா. இந்த பக்கம் வா. 1000 தான் இருந்தாலும் சபையில் பேசுவது கடினம். ஆமா. சிரிப்பது கடினம். ஆமா. நடிப்பது கடினம். கடினம். 10 பேர் உட்கார்ந்து இருக்கும் போதே பேசுறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். இந்த மாபெரும் திருச்சபை, திருச்சபை. இந்த திருச்சபையில அருமை தம்பியாக விளங்கக்கூடிய ஆ, என் பாசமான தம்பி பிரவீன். ஆ? பிரவீன். சரி, பிரவீன். ம். இது அவருடைய 4வது மேடை. 4வது மேடை. ஆமா. ஆமா. வாழ வேண்டும், மலர வேண்டும். வாழ வேண்டும், வளர வேண்டும், அப்புறம் சாவ வேண்டும். வார்த்தைகளை சுத்தமாகவும் தெளிவாகவும் சத்தமாகவும் உச்சரிக்க வேண்டும். ஏய்யா பயம் என்பதை உச்சரிய வேண்டும். பயப்படாத, பயத்தை தவிர்க்க ஏன் வேண்டும். பயப்படுற? ஆ, நாங்க பயப்படாத. ஆ. அதான் பயமாகுது. நீ பயப்படாத. நாங்க நீ என்ன பயப்படுற? செந்து பண்ணில அடிப்பேன் நானு. என்னை பத்தி சத்தியமா உனக்கு நல்லா தெரிஞ்சும் எங்க வந்து தட்டுறது வாழ? சரியா வாங்க தாயணி குஞ்சே, நீ மட்டும் சிரிக்காத வாய் திறந்து. ஏன்டா? என்ன சொல்ல? அடிக்கடி மென்டல் ஆயிடுறா நானு. ஏய், உனக்கு பயந்து நாம் அடிவதை தாங்க முடியாமல் தேவியாக ஓட்டோட்டமாக ஓடி வந்து விட்டார். ஆமா. இருப்பதோ காரணமாக இருக்கிறது. ஆமா. இந்த காலகத்திலே மண் கூட்டங்கள், மயிர் கூட்டங்கள், மிருக கூட்டங்கள் நடமாடுவதை தவிர்த்து தவிர்த்து யாரோ யாரோ ஒருத்தர் ஆட்கள் நடமாடுவது போல் தெரிகிறது. தெரியுது. என் செவியிலே கேட்கிறது. ஆ, ஆகையால் ஆ, இவ்வழியாக சென்று பார்க்க வேண்டும். பார்க்கணும். புறப்படலாமா? ஆ. ஓட்டுட்டமாக ஓடி வா. ஓடி, ஓடி, ஓடி வா, ஓடி வா, ஓடி. ஓடி. ஆ, அங்க வா, தாயலா. அத பார்த்தா அவனும் ஆன்ஸ் போட்டுனே போய்க்கிறான். எதுக்காக இந்த மாதிரி ஏண்டா? காரியம்? ஏய் படிக்கிறது நான் வயல. அந்த கொடி எடுக்கல ஆ. அந்த அதா ஆ, நல்லா, நல்லா, ஆ. நல்லா, நல்லா. நல்லா பாரு ஏங்க, நீ நல்லா குஞ்சு பாரு. ஏய், கொஞ்சம் பாருடா குனிஞ்சு பாருன்னு. என்னடா கொட்டிக்கிட்டு நீ சொல்ற? சுத்தமான பையன் நீ. நீதான் உண்மையை சொல்லுவ. சத்தியமா சொல்லு. உன்னை பாராட்டுறேன், சொல்லு. பாக்கு போட்டு வச்சிருக்கியா ஆ? பாக்கு பாக்கு என்ன பாக்க? எங்க பாக்கு ஐயோ, வேறோட சொல்றேன்டா. சேத்தா. ஏய், ஆ, புகை நமக்கு பகை. ஆமா ஐயா குடி குடியை கெடுக்கும். இருட்டா நீர் கருக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். இம்மாரியாத்தா தாயே. ஆ, அப்பா, ஆ. நான் பொக்கிஷமே. என்னடா?
என் புஷ்பானுமே நான் என்ன சொல்லிட்டு அப்படி என்ன புகழ்ந்து தள்ளுறா? என் ராஜா ஐயோ, என் சிவனே சிவனே என்னடா? அப்பா, கால் எங்க இருக்குது ஏதுடா? காட்டு டேய், சத்தியமா நீ நல்லா இருக்கலாம். நான் என்னவா பெருமையா சொல்லிட்டேன் இப்போ இருக்கிறத சொன்னேன். அதுக்காக என் காலில் விழுந்தா இந்த மாதிரி அழுகுதாப்பா. இந்த வார்த்தை யார் வாயில இருந்து வருது பத்தியா? என்ன நாளைக்கு தைப்பூசம் கடை லீவுன்னு வேன்ல 12 கோட்டை வாங்கி வச்சுக்கிறான். இவன் சொல்றான் ஐயா குடியை கெடுக்கணும். அதுவும் யார் கண்ணுல நிறுத்தி வாங்கினாலும் பரவாயில்ல, நீ 12 பாட்டில வாங்கிட்டு வரும்போது என் கண்ணுலயா மாட்டணும். நானாடா குடிக்கிறவன்? இல்ல வாங்கி சூது முன்னாடி ஊத்திடுவேன். சரி, நான் தான் 12 பாட்டில் வாங்கி வைக்கிறது. யாரு பாத்துருங்க? நானா மாட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? நான் 3 பாட்டில் வாங்க நான் வந்துடுறேன். டேய், இந்த காலகத்திலே ஆமா. இந்த பாலச்சுவடை பார்த்தால் ஆமா. மனித பாலச்சுவடாக தெரிகிறது. ஆமாங்க. இந்த மனித பாலச்சுவடை பின்தொடர்ந்தால் ஏய். நிச்சயமாக அவள் இருக்கும் இருப்பிடம் கண்டிப்பா. தெரிந்துவிடும். தெரியும். பட்டு ஓடி வா, ஓடி வா, ஓடி வா, ஓடி வா.